नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीः नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। निद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महांस्तत्त्वमसीति बोधम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ரிஷிகேஷ் கிளம்பி வரத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு நேர எதிர்த்தா போல அபேதானந்த சுவாமிகளோட ஆசிரமம் இருக்கு. அகண்ட நாம கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும். அகண்ட நாம கீர்த்தனம்னா 24 மணி நேரம் மகாமந்திரம் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே கிட்டத்தட்ட 25 வருஷமாக பிரவச்சனம் நடக்கிறது. அங்கே இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு பக்தாவாள்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவா. அவள் அப்பா கூட ராமதாஸ்னுட்டு ரொம்ப நல்ல அபங்கெல்லாம் பாடுவாள். அவள்லாம் புதுக்கோட்டை பாகவத சிஷ்ய பரம்பரைவா. அவர் ஒரு அபங்கம் வந்து பாடினார். ஏன்னா அவங்க முன்னாடி உட்காந்து எதையாவது சொல்லணுமோ இல்லையோ, ஒரு கனெக்ஷன் வேணுமே இல்லையா, ஒரு அபங் பாடினார். கரெக்டாக அந்த டைமில் பாகவதத்தில் ரிஷபதேவ உபாக்கியானம் நடந்துங்கிறது. ரிஷபதேவர் தேக அபிமானமே இல்லாமல் பரமஹம்சரா ஜீவன் முக்தரா சஞ்சாரம் பண்ணினவர். அப்போ அதனால அவருக்கு தோணியிருக்கு போல் இருக்கு. அந்த அபங் பாடுற போது தேக ஜாவோ அதுவா ஆவோ, அந்த அபங் தேகம் இருக்கட்டும் இல்லைன்னா போட்டும், அதில் ஒரு 2 பதம் வதனி துச்சை நாம ஹிருதயி அகண்டித பிரேம நாமதேவ். அதை அப்படியே கேட்டு நான் அப்படியே அன்னைக்கு வந்த பாவஸ்திதி இன்னைக்கு இருக்கு. இப்போ உங்கள் சந்நிதியில் வரும்போது அது ஏன்னா அந்த ஒரு அபங்கம்னாக்கா பங்கம்னா கட்டார்த்தம் இல்லையா, அதானே அர்த்தம். அபங்கம்னா பங்கம் இல்லாமல் இருக்கிறது, அவிச்சின்னமாக இருக்கு. ஆத்மா நமக்கு நித்தியசித்தமாக இருக்கு. ஆனால் அந்த நித்தியசித்தமாக இருக்கிற அனுபவம் பங்கமாக காரணம் என்னன்னா இந்த மனசு வேலை பண்ணுறது. கூட மகாராஜ் சொன்னார், மனசோட கை நுனியால் கூட அதை தொட முடியாது. அது தொட முடியாது. ஆனால் அதை என்ன பண்ணணும்னா நம்மளால் அதை நினைக்காம பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை ஹிப்னோடைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மனசுக்கும் மூலமாக இருக்கிறது அகங்காரம். அதனால தான் இப்போது மகாராஜ் சொன்னார்,
இப்போவும் அந்த பாட்டு கேட்குற போது எனக்கு அந்த பாவம் தான். அகமிச்ச பிரசுப்தே கூட்டஸ்த ஆசயமிருதே தது அனுஸ்மிருதிர்னா அப்படின்னு பாகவதத்தில் வருது. அந்த பகவத் சாட்சா்காரம் எப்போ வரும் அப்படின்னா, சன்னே யதிந்திரியகணே அகமிச்ச பிரசுப்தே, அந்த இந்திரியங்கள்லாம் உள்ள அடங்கி கொடுத்து அந்த அகங்காரமும் உள்ள பிரசுப்தமாயிடுத்து, கூடஸ்த ஆசயமிருதே, அந்த மனசு அடங்கி கொடுத்தானா அந்த ஸ்வரூப ஸ்பூர்த்தி உள்ள வந்துடுறது. இப்போ கூட இந்த அபங்கில் சொன்னார், அந்த அகங்காரம் விஸ்ரமாறுது. ரொம்ப அற்புதமான பதம். அந்த அகங்கார விஸ்ரமம் நடக்கிற போது அந்த அவித்தியை நிவர்த்தி ஆயிடுது இல்லையா. இப்போ நான் இப்போ ஏதோ சொல்லணுமேன்னு இப்படி எடுத்து பார்த்தேன். அந்த வார்த்தைகள்லாம் இந்த ஞானேஸ்வர் மகாராஜோட இன்னொரு கிருதி இருக்கே, என்னது, அமிர்தானுபவம். அமிர்தானுபவம்ல அதில் ரொம்ப பூரா சொந்த ஞானம். ஆனால் அதில் ரொம்ப அழகான முதல்ல இருக்கிற அந்த 5 ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியும் சம்ஸ்கிருதம். 2, அந்த நிவர்த்திநாதருங்கிறது தான் எனக்கு தெய்வம் அப்படிங்கிறார் இல்லையா, அவரோட அந்த குரு பக்தி. அந்த குரு பக்தி அது நிவர்த்திநாதர்னா யார்? அவள் அண்ணா, 1.5 வயசு வித்தியாசமும் இன்னும் இருக்கும், 2 வயசு. ஆனால் அந்த பரபிரம்ம வஸ்துவா பார்க்குறேன், அந்த பரபிரம்ம வஸ்துவா பார்க்குறேன். நிவர்த்திநாதாக்கியம் கியாத்தம் தெய்வத்தமாஸ்ரயே. அப்போ இங்க இப்போ எடுத்ததுமே ஜோ பிரத்யக் போதாட்சியாம் மாத்யா சோஹம் தேச்சா மத்தியான்னி ஆலியா, உச்சாரணை கரெக்டா இருக்கும். லபே ஆத்மபிராந்தி சாயா அப்பனா பாத்தாய். ஆத்மஜானம்ங்கிற சிரசின் மேல சோகம்ங்கிற மத்தியான காலம் வந்தவுடன் ஆத்மாவை மறைக்கக்கூடிய அறிவு மயக்கம் என்ற நிழல் நன்கு கீழே மறைகிறது. ஆத்மஜானத்துக்கு போட்டிருக்கிற பதம் பிரத்யக் போதம். இந்த பிரத்யக் போதம் அது நம்ம ஸ்வரூபத்துக்கு தான் பிரத்யக் போதம்னு பேர். பிரத்யக்னா சம்ஸ்கிருதத்தில் மேற்கு திக்குன்னு அர்த்தம். பிராச்சிய திக்குனா கிழக்கு, பிரதீச்சி திக்குனா மேற்கு. நாம் தியானம் பண்ண உட்கார்ற போது கிழக்கு பார்த்து உட்காருவோம். ஆனால் கிழக்க பார்த்து உட்காந்து குரு என்ன சொல்றார், நீ மேற்க திரும்பாம மேற்க பாருங்க. தெரிஞ்சுதான், அப்படி உட்காந்துக்கோ, கிழக்க பார்த்து நீ இப்படி உட்காந்துக்கோ, ஆனால் இப்படி திரும்பப்படாது, அப்படியே மேற்க பார்க்கணும். அப்படியே மேற்க பார்க்கறது தான் அந்த பிரத்யக் போத திருஷ்டி. அந்த திருஷ்டி இப்படி போறதுக்கு பதிலாக பராஞ்சிகானி வியத்ருணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கட்டோபனிஷத் சொல்றது. வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கான், வெளி விஷயங்களே பார்த்துட்டு இருக்கான், அதனால வெளி விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியறது. கஷ்டித் தீரஹ பிரத்யேகாத்மானம் ஐக்ஷது. ஒரு தீரன் என்ன பண்ணினா பிரத்யேகாத்மானம் ஐக்ஷது, திருஷ்டி அப்படி உள்ள திருப்பி தனக்கு நித்தியசித்தமாயிருக்கிற வஸ்துவை பார்த்தானோ. அந்த நித்தியசித்தமாயிருக்கிற வஸ்துவை தனக்குள்ள தானாவே விளங்கின்னு இருக்கிற வஸ்து, தனக்குள்ள தானாவே இருக்கிற பொருளை தனக்குள்ள பார்த்தான். அந்த பார்த்தது மட்டும் இல்லை, அதுதான் நான் அப்படிங்கிற போதம் வரணும். திருடஜானம், அதிருடஜானம் இல்லை. அது தத்ராத்மத்துவம் திருடீகுர்வன் அகமாதிஷு சந்தியஜன் உதாசீனதையா தேஷு திஷ்டேத் கடபடாதிபத் அப்படின்னு விவேக சூடாமணி ஒரு ஸ்லோகம். அந்த எதை சாட்சியா பார்த்தானோ தனக்குள்ள, அதுதான் என்னோட ஸ்வரூபம். இந்த உடம்போ மனசோ அகங்காரமோ எல்லாம் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இருக்கு, ஆனால் அது எதுவும் நான் இல்லைங்கிற சோகம்பாவம் இவனுக்குள்ள. சோகம்பாவம் தான் பிரத்யபிக்ஞா, அதுதான் சமாதி. அந்த சமாதி
சமாதி ஆத்மா அப்படின்னு வேதாந்தம். சமாதின்னு ஒரு பாவ நிலை உண்டு நமக்கு. பக்தியில பாவ சமாதி உண்டு இல்லையா? இப்போ சொல்ற போது அந்த ஹிருதயி அகண்டித பிரேம அப்படின்னா சர்வபூதங்கள்லேயும் ஆத்மாவை பார்க்குற போது கண்டமில்லாத பிரேம, அந்த அகண்டிதமான பிரேம தான் அபங்கமா வந்திருக்கு, பங்கம் இல்லாம வந்திருக்கு. அந்த கண்டிக்காம விச்சின்னமாகாம, அந்த விச்சின்னமாகாம பிரேமன்னா எல்லாரையும் பார்த்தா நான் தான், அவன் வேற இல்லை நான் வேற இல்லை. இப்போ இந்த கையில் சொறியிற போது இந்த கை சிந்தை பண்ணின்னு இருக்கல, நான் உபகாரம் பண்ணினா தான் அது எனக்கு திருப்பி உபகாரம் பண்ணும், அதனால நான் போய் சொரிஞ்சு கொடுக்கணும். நம்ம லௌகிகமாக ஹெல்ப் பண்ணுறவாள்லாம் அப்படி தான் பண்ணுவாள், நம்ம பண்ணினா தான் அவள் திருப்பி பண்ணுவாள் அப்படின்னு. இதெல்லாம் இல்லை, ஸ்பான்டேனியஸ் இல்லையா, அப்படியே போய் பண்ணிக்கிறது. அது மாதிரி ஆத்மபாவம் வரும்போது அவள் வேறே நான் வேறேங்கிற பாவம் இல்லை. இதுதான் பராபக்தி அப்படின்னு சொல்றது. பகவான் கீதையில கூட பக்தியை ஞானத்துக்கு அப்புறம் கொண்டு வச்சார். அது எப்படி பக்தினா, பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காம்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். அங்க பராபக்தியை கொண்டு வச்சோம். இப்போ பராபக்தி எங்க வருது? நம்ம முக்திம் ததாதி கர்ஹிசித் ஸ்ம ந பக்தி யோகம் அப்படின்னு பாகவதத்தில் வருது. பகவான் முக்தியை கொடுத்துடுவார், ஆனால் பக்தியை கொடுக்க மாட்டார். அது கேட்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு பக்தி இருக்குன்னு. அதனால நம்ம தான் பெருசு. இன்னொரு ரிவர்ஸ் ஃபார்மில் ஒரு ஈகோ பார்த்தியா, நம்மளுக்கு தான் பெருமை. ஏன்னா நம்மளாம் பக்தாள், நமக்கு பக்தி இருக்கு, அதனால நம்ம ஞானத்தை விட பெருசுங்கிற பாவம் இதுக்குள்ள இவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளா நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ மகாராஜ் சொன்ன மாதிரி வினயம், ரொம்ப வினயம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அங்க முக்தி என்ன பக்தி என்னன்னு பார்க்கணும். நித்யானுபூத நிஜலாப நிவர்த்த திருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. இப்போ அதை பார்த்துட்டு வரோம். இல்லை, நித்யானுபூத நிஜலாபம். ஆத்மா எல்லாரும் தான் அனுபவிக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் நாம சரீரத்தை தான் அனுபவிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். சரீரத்தை யாராலையும் அனுபவிக்கவே முடியாது. அது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும், இங்கே முன்னாடி தெரியறது. நம்ம லிவர் பார்த்துருக்கோமா, கிட்னி பார்த்துருக்கோமா, ஹார்ட் பார்த்துருக்கோம்? ஒன்றும் பார்க்கல, எல்லாம் புஸ்தகத்தில் படிக்கத்தான் படிக்கிறோம். அதனால சரீரமெல்லாம் நம்ம பூர்ணமாக அனுபவிக்கல. நாம் அனுபவிக்கிறதெல்லாம் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. இதுதான் இங்கே மகாராஜ் இப்போ பார்த்துட்டே வந்தேன். அந்த சித்து, அந்த பதத்தை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கார். அந்த சித்வஸ்து, அந்த சித்து உள்ள இருந்துட்டே இருக்கு. தயா சித் சூர்யா ஸ்ரீ நிவர்த்தி ஆதா நமோமனோ புடத புடதி. சித் சூரியனான ஸ்ரீ நிவர்த்திநாதரை, அவரை சித் சூரியன் அப்படின்னு. அந்த சித்துங்கிறது அனுபவத்தில் புரிகிற வாக்கு. அது நம்ம நான் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த நான்கிறது உடம்பு மனம் புத்தி எதுவும் இல்லாம சுத்த சைதன்யமா அனுபவிக்கிறது சித். சிதி தத்பத லக்ஷ்யார்த்தா சிதேகரசரூபிணி அப்படின்னு லலிதாசனம் தெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சித் சக்தி, அந்த சித் சைத்தன்யம், அந்த சைத்தன்யமே பாண்டுரங்கனோட ஸ்வரூபம், பகவானோட ஸ்வரூபம். நம்ம ஹிருதயத்தில் நிரந்தரம் விளங்கின்னு இருக்கிற வஸ்து, பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்புறம் ஏன் தெரியல? அனுபவமும் இருக்கு, நித்யானுபூதம். ஆனால் அது நிஜ லாபம் வரலையாம், திருப்பி கிடைக்கல. அந்த கிடைக்கிறது எப்படி? அதனால தான் அது ரொம்ப சிம்பிளுங்கிறான். ரொம்ப சிம்பிள். ஞானேஸ்வர் மகாராஜ் கதை கேட்டோம்னா, நிவர்த்திநாதர் எங்கேயோ காட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு தொலைஞ்சு போனார். திரும்பி வரபோது இந்த ரத்னத்தை எடுத்துன்னு வந்துட்டார். அப்புறம் ஞானேஸ்வரருக்கு அதை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? காதில் இப்படி மந்திரணம் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம கொடுக்குற திருஷ்டாந்தமே கழுத்தில் போட்டு இருக்கிற மாலை காணும் காணும் தேடுறோம். ஒருத்தர் இதோ கழுத்திலேயே இருக்கணும், இதையா தேடினேன்
அப்படின்னு கண்டாபரண நியாயம்னு பேர். அது கழுத்திலேயே வச்சுன்னு தேடுறேன். அது மாதிரி அந்த குரு வந்து கொடுத்ததும் ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போச்சு, ஒரு க்ஷண நேரத்தில் முடிஞ்சு போச்சு. அப்படி நித்திய சித்தமான வஸ்துவை கிடைக்கிற போது அந்த கிடைச்சதும் நித்தியமா இருக்கு. இல்லாட்டா கிடைக்கிறது எதுவும் நித்தியமா இருக்காது. ஏன்னா எது கிடைக்கிறதோ அது முன்னால இல்லாதது, அதனால அது ஃபியூச்சர்லயும் இல்லாம ஆயிடும். வரணுமா, அந்த முதல் பதம் வரணும், அபயம் அப்படின்னு வரணுமானாலே ரெண்டுங்கிறது போனோம். நம்ம கிட்ட இந்த அந்நியமா ஏதோ இருக்குங்கிறது போனா அபயம், அந்நியம் ஒண்ணு இருக்குன்னா பயம்தான். அந்த அந்நியம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கு. அந்த அந்நியத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டானா, ஆனா ஆக்சுவலா அந்நியம் இருந்தா நிவர்த்தமே ஆகாது. ஏன்னா எது உள்ளதோ அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அதனால நல்ல காலத்துக்கு அது உள்ளது இல்லை, அதனால அது வாஸ்தவமா இல்லை, நீ இருக்கு நினைச்சுன்னு இருக்க, அவ்வளவுதான். அதனால இது ஈஸியா நிவர்த்தம். அந்த நிவர்த்தியில அபயத்துல பிரதிஷ்டிதன் ஆயிடுறான். ஞானிக்கு முக்கியமான லட்சணமே அபயம்தான். பக்தனுக்கும் பகவானுக்கு சரணாகதி பண்ற போதே அபயம் வந்துடுது. ஏன்னா அகங்காரம் போயிடுது. இப்போ பக்திக்கு ஞானத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நேற்று கூட வந்திருந்தப்ப சொல்லிட்டு இருந்தேன், பகவான் ரமணர் சொல்லுவார், அடங்கினா அறியணும், அறிஞ்சவன் அடங்கணும். அந்த அறியறதுங்கிறது ஞானம். ஞானம் வந்தாலும் அந்த விஸ்ராந்தி அடங்கினாத்தான் திருப்தமாகும். அந்த அகங்காரம் ஹிருதயத்துக்குள்ள அடங்கணும். இப்போ அகங்காரம் விஸ்ரமிக்கிறதுனா அதுவே தான் நாத்தி மானிதா. மானமே அகங்காரம் தானே, நம்ம செல்ஃப் இமேஜுங்கிறோம், அபிமானம். இது நாங்கள்லாம் திருவண்ணாமலையிலேருந்து வந்தவா இல்லையா, அப்போ இப்போ கூட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணார், கிருபானுசந்தானம் அப்படின்னு ஒரு பதம். சைவ சித்தாந்தத்திலேயே அவளுக்கு கிருபா சாட்சா்காரம்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆத்ம சாட்சா்காரம், ஈஸ்வர சாட்சா்காரம், கிருபா சாட்சா்காரம். அந்த கிருபா சாட்சா்காரம் வரும்போது சாதனா சம்ஸ்காரம் நிவர்த்தமாயிடும் அப்படின்னு. ஏன்னா அந்த கிருபா சாட்சா்காரம் வரும்போது நான் ஏதோ சாதனை பண்ணினேங்கிற மெமரி ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட இருக்காது. இல்லாட்டா ஞானத்துக்கு அப்புறம் கூட இந்த சாதனா சம்ஸ்காரம் இருக்கும். நான் ஏதோ பண்ணினேன், அதை பண்ணி அடைஞ்சேன், இது பண்ணதுக்கு அப்புறம் அடைஞ்சேன், என்னென்ன சாதனை பண்ணினேங்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை கூட அது கிளீன் பண்ணி விடுறது. ஏன்னா அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, அவனை வணங்கினது கூட அவனால தான். இது உபனிஷத்துல முண்டக்க உபனிஷத்துல ஒரு மந்திரம். அந்த மந்திரம் வந்து நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமேவைஷ விருணுதே தேன லப்யா தசீஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு மந்திரம். யமேவைஷ விருணுதே தேன லப்யா, யமேவ ஏஷா விருணுதே. இது இப்போ பக்தினாக்கா யாரை இந்த ஆத்மா வரிச்சுக்கிறதோ அவளுக்கு இந்த ஆத்மா தன்னை காட்டி கொடுக்கிறது. அப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், நம்ம அப்ப என்ன பண்றது? நம்ம ஒன்றும் பண்றதுக்கே இல்லை, அவன் கொடுத்தா தான் உண்டு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அடங்கி இருக்கதான் முடியும் இல்லையா? அவனை ஆத்மா என்னை வரிச்சுக்கணுமானால் அந்த வரிச்சுக்கிறதுக்கு உள்ள யோகியதை சம்பாதிச்சுக்கிறது வேணா பண்ணலாம். யமேவைஷ விருணுதே. ஆனால் பகவத் பாதாள் இதுக்கு பாஷ்யம் பண்ற போது யமேவ ஏஷ சாதகா விருணுதே, யமேவ ஆத்மானம் ஏஷ சாதகா விருணுதே அப்படின்னு பாஷ்யம் பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த நம்ம வந்து பகவான் வேணும் அப்படின்னு வரிச்சுக்கிறோம். நமக்கு ஆத்மா ஞானம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது சத்தியம் என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு இந்த லோகத்தில் துன்பம் இருக்கு, இதுல இருந்து நிவர்த்தி வேணும், எனக்கு அந்த பகவத் சாட்சா்காரம் வேணும்.
இல்லைன்னா ஞானம் வேணும். எப்படி உங்களுக்கு பாவமோ அதுக்கு தகுந்தபடி. ஞான சம்ஸ்காரமாக இருந்தால் அப்படி, பக்தி சம்ஸ்காரமாக இருந்தால் அப்படி, யோக சம்ஸ்காரமாக இருந்தால் அப்படி. ஒவ்வொருத்தரும் ஒரு சம்ஸ்காரத்தோடு வருவா. அதனால எனக்கு அது வேணும், இதிலிருந்து நிவர்த்தி, ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு உள்ள தாபம் வந்துட்டானா, அருணாச்சல அக்ஷரமண மாலையில் லாஸ்ட் பாட்டு, மாலை அழித்து அருணாச்சல ரமண என் மாலை அணிந்து அருள் அருணாச்சலன்னு ஒரு கல்யாண மாலை போட்டுக்கிற மாதிரி. அது என்னன்னா, உன்னோட கிருபைங்கிற மாலையை என் கழுத்தில் போட்டுட்டு அப்புறம் என்னோட எஃபர்ட்டுங்கிற மாலையை நீ எடுத்துக்கோ. நான் ஏதோ ஜபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், எல்லாம் எப்போ வருதுன்னா ஃபஸ்ட்டு உன்னோட கிருபைங்கிற மாலை நீ என் மேலே போடணும். ஆனால் இது முதல்ல தெரியாது. முதல்ல எப்படி இருக்கும்னா, நான் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஞானேஸ்வரி புக்கு கிடச்சிது, படித்து பார்த்தேன். படித்து பார்த்ததுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அப்புறம் நான் ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் போனேன், இல்லாட்டா ஏதோ சொல்லுவான். ஆனால் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும், எதுவும் நான் பண்ணலை, அந்த பண்ணறதுக்கு தூண்டின சக்தியும் அதுதான். அதுவே தான் என்னை தூண்டி தன் வசப்படுத்தின்றது. பகவான் ரமணரோட ரொம்ப அழகான ஒரு பாட்டு, நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவம் ஆக்கி நீ ஆண்டு அருள் அருணாச்சல. எல்லாமே பொறுப்பு உங்ககிட்ட. நீ என்னை முதல்ல கிருபா கடாட்சம் பண்ணு. நான் சொன்னா கேட்காம எங்கேயாவது போயிட்டேன்னா ஒரு தாக்கு. அப்புறம் என்னை பக்குவம் பண்ணி உன் வசப்படுத்தி என்னை உன்னோடு தான் பண்ணிக்கும், உனக்கு கீழே வச்சுக்கும். இப்படி அந்த அந்த அருள், அந்த கிருப்பை, அக்ஷரமண மாலையே நான் சாதாரணமாக சொல்கிறது உண்டு. அது அருணாச்சல அக்ஷரமண மாலையிலே அருள்நாச்சல அக்ஷரமண மாலை. எல்லா பாட்டும் அருள் 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 வந்துட்டே இருக்கும். அருள் பண்ணு, கிருப்பை பண்ணு, கிருப்பை பண்ணு, கிருப்பை பண்ணு. ஏன்னா அந்த கிருப்பை என்ன பண்ணுறது, அகங்காரம் உண்மை இல்லை, நம்ம உண்மை நினச்சின்னு இருக்கோம். அருணகிரிநாதர் இந்த அகங்காரத்தை விடுறதுக்கு ஒரு மொமெண்ட் இருக்குது. நம்ம எஃபர்ட் போட்டு இன்னும் என்னால் போட முடியாது, இது உண்மை இல்லைன்னு ஒரு நிலை வந்துடும். நம்மக்கிட்டேயே ஒரு கன்ஜஷன் வந்துடுது, சஃபகேஷன் வந்துடுது. அந்த ஸ்டேட்டில் தான் அருணகிரிநாதர் அந்த கோபுரத்து மேலே ஏறி முருகான்னு கீழே விழுந்தார், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து தாங்கிண்டார், உபதேசமாக ஆச்சு. அந்த உபதேசத்தை அவர் சொல்கிறார். என்ன நடந்ததுன்னா, சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே. என்னோட அபிமானத்தையே ஒரு முழுங்கி இல்லாமல் பண்ணி, இப்போ சொன்னாரே அகங்கார விஸ்ரமம், அந்த அகங்காரத்தை இல்லாமல் பண்ணி ஆத்மா ஸ்வயமேவ, இதுதான் எமே வைஷ விருணுதேன லப்யா, தானே பிடிச்ச ஒரு இழுத்து அந்த ஜீவபாவத்தை இல்லாமல் பண்ணி அந்த ஸ்வயம் பிரகாசமான சித்து தானா விளங்கின்னு இருக்கு. அந்த ஸ்வயம் பிரகாசமான சித்து ஸ்வயமேவ தானா விளங்கின்னு இருக்கு. அப்படி பிரகாசிக்கிற போது பயம் நிவர்த்தமாயிடும். இப்போ பாகவதம் பூரா கேட்டு பரீட்சித் கடைசியில் சொன்னால் அபயம் தர்ஷிதம் துவயா அப்படின்னு சுகாச்சாரியார்கிட்ட சொன்னால், நீங்கள் என்ன கொடுத்தேன் எனக்கு, அஜ்ஞானம் ச நிரஸ்தம் மே ஞான விஜான நிஷ்டயா பவதா தர்ஷிதம் க்ஷேமம் பரம் பகவத பதம் அபயம் தர்ஷிதம் துவயா, பயமில்லாத ஸ்டேட் நிலை எனக்கு காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த பயம் நிவர்த்தமாயிடுது. பயத்துக்கு காரணம் என்ன, நான் அபிமானம், அப்புறம் வேற ஒருத்தன் என்னிலேருந்து அந்நியம். அந்த பயத்தை உள்ளேருந்து நிவர்த்தம் பண்ணிவிட்டார் பகவான். அந்த ஞானம் பயத்தை நிவர்த்தம் பண்ணி கொடுத்து, பகவானுக்கு சரணாகதி பண்ண பக்தனுக்கும் பயம் கிடையாது. அஞ்சுவது யாதொன்றுமில்லை. திருநாவுக்கரசர் தேவாரம், அஞ்ச வருவதும் இல்லை, எதையுமே நாம் பயப்பட மாட்டேங்கிறவா, நமனையும் அஞ்சோம், யமனை கூட பயப்பட மாட்டேன். அப்போ அந்த அபயம் எங்கிருந்து வருது, சகஜம், அது நேச்சுரல். அபயம்னு ஒரு மைண்டோட குவாலிட்டி இல்லை, மைண்டு வைஸ் இருக்கிற அபயம் வந்து இப்போ மிலிட்ரிக்காரர்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறது பயம் இல்லாமல் பண்ணுறான். ஆனால் வீட்டில் வந்தால் யாரையோ பயப்படுவான், வேற எதையாவது பயப்படுவான், பேரு கட்டு போயிடுவோம் பயப்படுவான், ஏதாவது வேற ஒரு இடத்துல பயம் இருக்கும்.
பயம் இல்லாமல், பயம்தான் நம்ம சம்சாரம்னாலே பயம்தான். அதில் பர்திருஹரி ஒரு ஸ்லோகம் உண்டு. போகே ரோகபயம், குலே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம், மானே தைன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபே ஜராயா பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே கல பயம், காயே கிருதாந்தாத் பயம், சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்கியமேவ அபயம். இது பயம், அது பயம், எல்லாத்துலேயும் பயம்தான். இந்த ஸ்லோக அர்த்தம் தெரியாட்டாலும் கூட நிறைய பயம் தெரியும் இல்லையா? லிஸ்ட், பயத்தோட லிஸ்ட், என்னென்னமோ பயம். அப்புறம் லாஸ்ட்ல வைராக்கியம் அபயம் அப்படின்னு, எதுலேயுமே சங்கம் இல்லையா அபயம். அதனால அந்த அபயம்ங்கிறது முதல் குவாலிட்டி. அப்புறம் நாத்திமானிதாங்கிற ஒரு முத்தாய்ப்பு போட்டது மகாராஜ் சொன்னார். அந்த நாத்திமானிதா, எதையும் நான் ரொம்ப தன்னை பற்றி ரொம்ப நினச்சிக்காம இருக்கிறது, ரொம்ப தன்னை பற்றியே நினச்சின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு வியாதி, ஒரு வியாதி. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு ஈச்சை, ஒரு ஈ ஒரு எருமையோட கொம்பில் உட்கார்ந்துட்டு தான். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு the ஈ the fly had its conscience prick. அந்த ஈக்கு மனசில் ஏதோ குத்தித்தான். அது சொல்லித்தான், நான் ரொம்ப நேரமாக உன் கொம்பில் உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு வலிக்கும், நான் பறந்து போயிடுறேன் அப்படின்றான். அப்போ அந்த எருமை சொல்லிட்டு, நீ உட்கார்ந்ததே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நீ ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருக்க உன்னை பற்றி, ஏதோ அது உட்கார்ந்ததுனால எருமைக்கு ஏதோ ஹெவி வெயிட்டாக எடுத்து போட்டுருக்குன்னு அதுவே நினச்சிட்டு இருக்கு. இதுதான், இது மாதிரி தான் நம்ம ஒருத்தரும் நல்ல விஷயத்துல ஆனாலும், இது இப்போ நல்லது கெட்டதானாலும் நம்ம ரொம்ப நம்மளை ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு இருக்கோம். யாருமே இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாரும் போனால் எல்லாரும் மறந்து போயிடுவான். எவ்வளவு பெரிய ஆளு கொஞ்ச நாளில் எல்லாம் மறந்து போயிடுவான். அதனால அந்த நாத்திமானிதா இதெல்லாம் ஒரு குவாலிட்டியாக வராது. இது அந்த ஈஸ்வர கிருபை. இப்போ கிருபைன்னு சொன்னாரே, அந்த கருணை வரும்போது அது என்ன பண்ணணும்னா, இந்த ஆணவ மலம் தமிழில் இருக்கு. இந்த ஆணவ மலத்தை அந்த கிருபை தான் எடுக்க முடியுமே தவிர மனுஷனோட சாதனை எடுக்க முடியாது. ஏன்னா சாதனை பண்ணுறதெல்லாம் இந்த டூயிங் இருக்கே, நான் ஏதோ பண்ணுறேன், அது ஒரு பிரதிபந்தம். இந்த பிரதிபந்தம் நிவர்த்தமாகிற மொமெண்ட்டில் தான் சரணாகதியை பண்ண முடியும். வேதமே அப்படித்தான் சொல்கிறது. எப்போ ஒரு குரு கிட்ட போனால் பலிக்கும் அப்படின்னா, பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதா கிருத்தேன. அந்த அகிருத்தமாக இருக்கிறத ஏதாவது பண்ணி அடைய முடியாது. அது யாராவது பண்ணின வஸ்து இல்லை, பிரம்மம் அது பூர்ண வஸ்து. அதை நான் ஏதோ பண்ணி அடைய முடியாது. நாஸ்தி அகிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்போ நான் பண்ணின சாதனை எதுனாலே அடைய முடியாதுன்னு வர சமயத்தில் அந்த குருவோட சரணத்தில் போகிற போது இந்த அகங்காரம், இந்த ஆணவ மலம் இருக்கே, அந்த ஜீவபாவம் அது ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சு போய்டுறதுன்னா, கயரில் பாம்புன்னு நிறைய திருஷ்டாந்தம் கேட்டிருப்பேன் நீங்கள் இல்லையா? லைட் அடித்து பார்த்தா மறைஞ்சு போய்டுறது. அந்த மாதிரி அந்த ஞானம் உள்ள திரும்பினதுமே இந்த ஜீவபாவம் உண்மை இல்லை, இந்த அகங்காரம் வாஸ்தவம் இல்லை, இருக்கிறது அந்த பரமார்த்த வஸ்து தான். அந்த இப்போ கூட சொன்னார் என்ன, ஆகாஷ என்ன திருஷ்டாந்தம் வந்தது, ஆகாஷம் ஆகாசத்தையே ஆகாசமே அவ ஸ்வரூபமாயிடும், மரத்துக்கு ஃப்ரெண்டாக இருப்பா. அந்த திருஷ்டாந்தம் வரும்போது ஆகாசம்தான் திருஷ்டாந்தம் கொடுக்கறது. எனக்கா ஆகாசம் நமக்கு தெரிஞ்சதுல எல்லை இல்லாதது. அந்த ஆகாசம் போல ஆயிடுறான். அந்த வரம்பே இல்லாம, நான் நீ அவன்கிற வரம்பெல்லாம் இல்லாம அகண்டமா அந்த பூமாவா பூர்ணமா ஆயிடுறான். அது ஒரு க்ஷண நேரத்தில் அந்த கிருபையால வரும்போது அதுல எந்த விதத்தில் இருக்கிற அழுக்கும் கொஞ்சம் கூட இல்லாம ஒரு க்ஷண நேரத்துல அந்த அகண்டத்துல உட்கார்ந்து விடுறோம். அந்த அகண்டமே அதுவே தான் சாந்தி, அதுவே தான் பிரேம,
அதில் சர்வாத்ம பாவம் வந்துடுறது. பாகவதம் கூட சொல்லிட்டு அதான் பராபக்தி. சர்வபூதேஷு யஃப் பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனா பூதானி பகவதி ஆத்மனி ஏஷ பாகவதோத்தம. இவன் தான் உத்தம பக்தன். அது அந்த ஸ்லோகம் எப்படின்னாக்கா, உபனிஷத் மந்திரத்தை எடுத்து பாகவதம் என்ன பண்ணிட்டு அங்கே பக்தியாக மாற்றி எடுத்தோம். உபனிஷத் மந்திரம் எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவாபூத் விஜானதா அப்படின்னு மந்திரம். எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யார் எல்லாரையும் ஆத்மாவை பார்க்குறானோ, எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாகவே பார்க்குறானோ, ஆத்மாவிலேயே பார்க்குறானோ, அவன் யாரையும் வெறுக்கலை. இந்த விஜுகுப்சதேங்கிறது வெறுக்கலைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு ரொம்ப சட்டில் மீனிங், தன்னை காப்பாத்திக்க விரும்பலை. யாருக்கிட்டேருந்தும் தன்னை காப்பாத்திக்கணும்னு அவன் விரும்பலையாம். அந்த கோப்தும் இச்சா இல்லை அப்படின்னா சகலதும். எப்போ பிரகலாதன் இருந்தான் பாருங்க, தீயில போட்டா தீயில போடு, மலையிலேருந்து கீழே போட்டா கீழே போடு, விஷம் கொடுத்தா கொடு. அந்த மாதிரி எதுவுமே தனக்கு ஆபத்துன்னு இல்லைன்னா எல்லாமே எப்போ அவன்தானோ, எதுலேருந்து நான் என்ன காப்பாற்றிக்கிறது? அப்படி சர்வாத்ம பாவம் வந்துடுறது. அது பாகவத உத்தம லக்ஷணம், பாகவதோத்தம லக்ஷணம் அப்படின்னு பாகவதன் சொல்லிட்டு 2 ஸ்லோகம் ஈசாவாசிய உபனிஷத்துலேயே முதல் மந்திரம். உபனிஷத்து ஆத்மான்னு சொன்னால் பாகவதம் பகவான் சொல்லித்து. உபனிஷத்து பகவான் சொல்லித்து. தொடங்குற போது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லித்து. பாகவதம் என்ன பண்ணிட்டுன்னா ஆத்மாவாஸ்யம் இதம் சர்வம் ஆத்மாவாஸ்யம் இதம் விஸ்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். உபனிஷத்து ஈஸ்வரன்கிற பதத்தை பிரயோகம் பண்ணின இடத்துல பாகவதம் ஆத்மாங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த ஜீவபாமம் உள்ளே இந்த அவித்தியை நிவர்த்தமாயிடுத்தானா, உள்ளே இருக்கிற இந்த ஆவரணம் நிவர்த்தமாயிடுத்தானா, நித்தியசித்தமாக இருக்கிற தன்னோட ஸ்வரூபமே பகவத் ஸ்வரூபம் அந்த சாட்சா்கார ஹிருதயத்துக்குள்ளே வந்துடுறது. அப்போது இந்த தெய்வீ சம்பத்தெல்லாம் பூர்ணமாக அங்கே பிரகாசிக்கிறது. ஒரே அடியாக எல்லாமும் வந்துவிடுறது. எப்போ இவன் அந்த பகவானுக்கு பிரபத்தி பண்ணினானோ அப்போது அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தானம் தமश्च யஜ்ஞश्च அதானே ஸ்வாத்தியாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதः தியாகः சாந்தி அபைஷுனம் தயாபூதேஷு அலோலுப்துவம் மார்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம் தேஜः க்ஷமா திருதிः சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தேவி அபிஜாதஸ்ய பாரத தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா மாசுச்ச. பகவான் ஒரு அனுகிரகம் பண்றார். பயப்படாதே பாரு, ஒன்றும் பயப்படாதே. சோகம் மாகார்ஷிஹி, நீ துக்கப்படாதே. சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ, நீ என்கிட்ட வந்திருக்கியோ இல்லையோ, நீ என்கிட்ட வந்திருக்கிறதுனாலேயே தெய்வீ சம்பத்து இல்லாட்ட நீ என்னமா இங்கே வர முடியும்? நீ எப்படி விட்டலான்னு சொல்ல முடியும்? எப்படி ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்ல முடியும்? எப்போ பகவானோட நாமத்தை நீ சொல்றியோ மா சுச்சா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ, நீ தெய்வீ சம்பத்தோட தான் இருக்க. நான் லைஃப்பில் ஜெயம் பராஜயம் ஒன்றும் நமக்கு ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு யுத்தம் ஜெயிப்போமா தோப்போமா ஒன்றும் தெரியாது. நம்மளை மாதிரி லௌகிக்கனா அர்ஜுனன் இருந்திருந்தான்னா என்ன பார்ப்பான்? யுத்தம் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? நல்ல ஃபஸ்ட்டு நெசசிட்டி ஒரு பெரிய ஆர்மி வேணும். அப்போ துரியோதனன் அப்படி தான் திங்க் பண்ணான். அதனால துரியோதனன் கிருஷ்ணன் கிட்ட போகிற போதே அந்த நாராயணி சேனையை வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா அதான் பெரிய ஆர்மி. அர்ஜுனன் பார்த்தா பகவான்கிட்ட எனக்கு நீ என் கூட வந்தா போற. கிருஷ்ணன் சொன்னா நான் யுத்தம் பண்ண மாட்டேன்ப்பா. பரவாயில்ல, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ கூட இரு. அந்த சாய்ஸ்லேயே யுத்தம் ஜெயிச்சாச்சு. அந்த சாய்ஸில் அந்த சாய்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ பக்தன் எப்போ பகவானை சூஸ் பண்ணிட்டுட்டானோ, பகவான் பக்தனை சூஸ் பண்ணிட்டுட்டான். இவா 2 பேர் 2 இல்லை.
மகாபாரதத்தில் ஒரு நடுப்பில் அஸ்வத்தாமா என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், அர்ஜுனனையும் தாக்கிறதுக்கு முடியலை. கோவிச்சுட்டு டெஸ்பரேட்டாக யுத்த பூமியிலேருந்து வெளியில் போகிறான். போகிற போது என்னாச்சுன்னு கேட்குறான் துரியோதனன். சுத்த பொய் அப்படின்னு. என்ன பொய்? இல்லை, 2 மாதிரி தோன்றது, ஒன்று தான் இருக்குது. என்னன்னா, இந்த அர்ஜுனன் ஒருத்தன் இருக்கான், கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான்னு இத்தனை நாளைக்கு நினைச்சுட்டு இருந்தேன். சத்துவமேகம் த்விதாஸ்திதம். ஒரு வஸ்து 2 பேர் மாதிரி, ஒரு பக்தன் மாதிரி பகவான் மாதிரி தோன்றதே தவிர இருக்கிறது ஒரு வஸ்து. அது நம்ம ஏதோ இவளை பிரிச்சா இந்த செப்பரேட் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு நினைச்சுட்டேன். ஒன்றும் யூஸ் இல்லை, அது ஒரே வஸ்து. அப்போது அந்த அந்த சாய்ஸ் இருக்கு பாருங்க, பகவானை சூஸ் பண்ணுறோமே. நம்ம ஞானேஸ்வரி கேட்கணும், ரிஷிகேஷில் போனால் உட்காந்துக்கணும், அந்த சாய்ஸ் இருக்கு. அதுதான் லைஃப்பில் முக்கியம். கீதையில் பகவான் அதுக்கு கொடுத்துருக்கார் ஒரு பேர், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன. ஒரே சாய்ஸ் தான் லைஃப்பில், எனக்கு பகவான் வேணும். அந்த பகவான் யாரு என்ன ஒன்றும் தெரிய வேண்டாம், எனக்கு பகவான் வேணும். அந்த ஒரு சாய்ஸ் வந்துடுத்தானா மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த சாய்ஸில் தான் நம்மளோட விக்டரியே இருக்கு, நம்ம சக்சஸே இருக்கு லைஃப்பில். அந்த சக்சஸ்ங்கிறது என்னன்னா, அவன் ஹிருதயத்துக்குள்ளே வந்துட்டானா எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவன் வரலையானா எதுவும் கரெக்டாக இருக்காது. அதுதான் அவனை ஹிருதயத்தில் வச்சுக்கிறது தான் அகண்டித பிரேமம். ஆத்மாவுக்கு பேரு தான் பிரேமா. இந்த பிரேமை ஆத்மாவில் தான் இருக்க முடியும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. பிரதாரண்யக உபனிஷத் சொல்றது, ஆத்மாவோட ஸ்வரூபமே பிரியம்பா, அதுக்காக மீதி வஸ்துக்கள்லாம் பிரியமா தோன்றது. அதை பார்த்துட்டானா பிரியம்ங்கிறது சகஜம். அந்த சகஜமான பிரீத்தி தான் நாம் மகாபுருஷாட்ட எல்லாம் பார்க்குறோம், ஞானேஸ்வரர்கிட்ட பார்க்குறோம், நிவர்த்திநாத், சோபானதேவ், முக்தாபாய். ஒரு பிரேம விப்ளவம் இல்லையா? எவ்வளவு பக்தான். இப்போ சொன்னாலே அந்த துக்காராம் கலசம், அந்த அந்த வாரக்கரி சம்பிரதாயம், வாரக்கரி சம்பிரதாயத்திலேயே ஒரு அழகு என்னன்னா, ஒன்றும் நீங்கள் இதை அடையிறதுக்காக நீங்கள் இப்படி சன்னியாசம் எடுத்துக்கணும், இதை விடணும், ஒன்றும் சொல்லலை. நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறியோ அப்படியே பண்ணின்று பகவானோட நாமத்தை கீர்த்தனம் பண்ணு, ஞானேஸ்வரி படி வந்துடும். நமக்கு பார்த்தா அது ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அதுதான் வாஸ்தவம். இப்போ பகவான் ரமணர்லாம் கூட அப்படித்தான். நீ ஒன்று இதுக்காக இதை ஒருத்தர் கேட்டார், நான் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு சன்னியாசம் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். அதனால என்ன வந்துவிட போகிறது, நீ இப்போ கிரகஸ்தன் நினச்சின்னு இருக்க, சன்னியாசம் எடுத்துனா சன்னியாசின்னு நினச்சிக்க போகிறேன். 2 இடத்துலையும் நான் சரீரங்கிற பாவம் இருக்கும் இல்லையோ, இந்த தேகாபிமானத்தை விட்டுடு. சந்நியாசம்ங்கிறது ஞானம் தான், ஆத்ம ஞானம் தான் சந்நியாசம். பாஹ்ய சந்நியாசம்ங்கிறது வேதம் விதிச்சது, அதோட பர்பஸ் வேற. வேதம் விதிச்சிருக்கு, சந்நியாசாசிரமத்தை விதிச்சிருக்கு, அது வேற விஷயம். அது யாருக்கு வேணுமோ அவளுக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் வேணுங்கிறது இல்லை. அந்த உள்ள அந்த பகவானை மறக்காம இருக்கணும். மா மனுஸ்மர யுத்தியச்ச அப்படின்னா, நீ என்னோட ஸ்மரணையை விடாம இரு, உன்னோட கர்மா என்னமோ பண்ணு, எது உன்னோட பிராரப்தப்படி கர்மா பண்ணணுமோ பண்ணின்று என்னோட ஸ்மரணை விடாம இரு. பகவானுக்கு அடையிறதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்லை. பிரகலாதன் இதே சொன்னான், நகி அச்சுதம் பிரணயத்தோ பஹு ஆயாசோ அசுராத்மஜாக. அந்த கண்ணனை பகவானை கிடைக்கிறது ஒன்றும் ஆயாசம் இல்லைப்பா. ஏன்னா ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாதிக சர்வதா. அவன் ஆத்மா, அவன் ஒன்றும் கிடைக்க வேண்டிய வஸ்து இல்லை, நித்திய சித்தமாக இருக்கிற வஸ்து. நீ அதை ஓன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓன் பண்ணினுட்டா உன்னோட தான் எடுத்து. அப்போ அப்படி இருக்கிற அந்த சரளமான அந்த வழியை, எல்லாருக்கும் திறந்து வச்சிருக்கிற வழியை, அந்த மகாராஷ்டிரத்தில், அதனால தான் அது மகாராஷ்டிரம்னு பேர். அந்த மாதிரி ஒரு பக்தி சாம்ராஜ்யத்தை திறந்து கொடுத்தா
எந்த சித்தாந்தத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நேற்று கூட அவட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது விரோதம் அது விரோதம், துவைதம் விசிஷ்ட அத்வைதம் அத்வைதம் எந்த விரோதமும் இல்லை, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி கொடுத்து. ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ஒரு ஸ்லோகம், ஹனுமான் சொல்கிற ஒரு ஸ்லோகம், தேகபுத்தியாது தாசோகம் ஜீவபுத்தியா த்வதம்சகா ஆத்மபுத்தியாத்வமேவாகம் இதிமே நிச்சிதாமதின்னு. நான் தேகம் நினச்சிக்கிற போது நான் உனக்கு தாசன்பா, நான் ஒரு ஜீவன் நினச்சிக்கிற போது உனக்கு அம்சாம்சி பாவம் தான் விசிஷ்டாத்வைதத்துக்கு. ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கிற போது உனக்கு நானும் வேற இல்லை, நீ வேற இல்லை, ஒரே வஸ்து தான், எல்லாமே பூர்ணமாயிடுது. இப்படி சமக்கிரம், எல்லாருக்கும் எல்லாமே வேணும் நமக்கு. நம்ம ஒரு டைமில் ஒரு இடத்துல இருப்போம், ஒரு மாதிரி இருப்போம். அதனால் நம்மளை பக்குவமாக்கிறதுக்கு பக்தி வேணும், வைராக்கியம் வேணும், ஞானம் வேணும், தெய்வீ சம்பத்து எல்லாம் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் அதுக்கு உத்தம சம்பிரதாயம்னு பேர். ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் போறாது, எல்லாம் அதில் கலந்து இருந்தால் அதுக்கு உத்தம சம்பிரதாயம். அதில் கிரகஸ்த தர்மமும் வேணும், நிவர்த்தி தர்மமும் வேணும். இப்போ இவாள்லாம் ஞானேஸ்வர், இவாள்லாம் நிவர்த்திநாத், சோபானது, இவாள்லாம் கிரகஸ்தர்கள் இல்லையே, அவள்லாம் அத்தியாசிரமிகள். ஆசிரம தர்மத்தை எல்லாம் தாண்டின ஞானிகள், சன்னியாசிகள், யதிகள். வாஸ்தவமான சன்னியாசம் தான் அது, அத்தியாசிரமம் தான். அந்த ஞானம் தானே இது. அந்த ஞான நிலையில் இருந்தவா வாழலாம். அந்த ஏகநாத் மகாராஜ், துக்காராம் மகாராஜ் இவாளெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே இருந்துட்டும் அப்படியே இருந்தா. இப்படி எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு தர்மத்தை, வைதிக தர்மம்னு நம்ம சொல்கிறதே அதுதான், ரெண்டுமா சேர்ந்தது தான். பிரவருத்தி நிவர்த்தி எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு அழகான ஒரு சம்பிரதாயம். அதையும் அவ பிராமணிக்கமாக அங்கே மகாராஷ்டிரத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாளோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து படித்து வந்து அதை ஒரு சம்பிரதாயமாக பண்ணி அவ பிதா துக்காராம் கணபதி மகாராஜ் வந்து இதை ஆரம்பித்து வச்சு ஒரு சம்பிரதாயமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நிறைய பக்தாள் போயிட்டு வந்து எல்லாம் சொல்லுவாள், அங்கே போனது, படித்தது, கலந்துண்டது எல்லாம் வந்து சொல்லுவாள். அதை கேட்குறதுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நான் அந்த அபங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் விஸ்தாரமாக ஞானேஸ்வரி படித்தது கிடையாது. ஏகநாத் மகாராஜோட ஏகாதச ஸ்கந்தம் பாகவதம் 1-2 தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சம்பிரதாயம் என்னங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு உள்ள. ஏன்னா நம்ம சம்பிரதாயமும் அப்படியே வந்தது தான், எல்லாம் அதுதான் எல்லாம் ஒரே விஷயந்தான். அது எல்லாருக்கும் அது பரம அனுகிரகத்தை கொடுக்கறது. நீங்கள் எல்லாமும் கங்கா மாதாவோட சந்நிதியில் வந்து இருந்து இந்த கீதா, கங்கா, காயத்ரி அப்படி கா 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 கீதா கங்காச்ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் யத் சலகிராமாபிபூஜா. இதெல்லாம் பட்டதிரி நாராயணியத்தில் பாகவத்தில் இந்த எடுத்து சொல்ற. இதெல்லாம் பண்ணிட்டு பகவத் ஆராதனா லட்சணமான தர்மத்தை பண்ணிட்டு இங்கே பகவத்கீதா சிரவணம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பகவான் நமக்கெல்லாம் அந்த தெய்வீ சம்பத்தை கொடுத்து பகவத் பக்தியை திருடம் பண்ணி நமக்கு ஒரு ஆசிரியம், ஒரு குரு சம்பிரதாயம், ஒரு வாரக்கரை சம்பிரதாயம் ஆசிரியத்தை கொடுத்துருக்கார். ஆசிரியங்கிறது தான் பெரிய சீக்ரெட். பாகவதத்தில் தசலக்ஷணங்கள் சொல்லி தசம லக்ஷணமே ஆசிரியம் தான். லாஸ்ட் முக்தி ஆசிரியா. முக்திக்கு அப்புறம் ஆசிரியம். முக்திக்கு அப்புறம் எப்படி ஆசிரியம் வரும்? முக்திங்கிறது ஆத்ம ஞானம். முக்தினா செத்து போனதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை. பாகவதமே கொடுக்கிற லட்சணம் முக்திர்ஹித்வா அந்யதாபாவம் ஸ்வரூபேண அவஸ்திதி. தன்னை அந்நியமானத்தை எல்லாம் விட்டு தானாக இருக்கிறது, தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது முக்தின்னு டெஃபினேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசிரியம்னு ஒன்று பின்னால் வைக்கிறது. என்னக்கா மீதி பிராரப்தம் இருக்கோ இல்லையோ இங்கே, அவன் அப்புறம் என்ன எந்த ஞானத்தை அடைஞ்சானோ அந்த ஞானத்தை ஆசிரியச்சுன்னு இருக்கான். அந்த பகவத் தத்துவத்தை ஆசிரியச்சுன்னு இருக்கான். அந்த ஆசிரியத்தில் தான் ஒருத்தன் ஃப்ரீ ஆகிறான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிறான். அது நமக்கு பகவான் கொடுக்கட்டும்.
அப்படின்னு பகவான்கிட்ட கங்கா மாதா கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணி, நீங்களும் எல்லாம் நல்லா உள்ளேந்து பிரார்த்தனை பண்ணி இந்த சிரவணம் பண்ணது உங்களுக்கு அனிராகரணமஸ்துவனிராகரணம் மேஸ்து அப்படின்னு வேதமே பிரார்த்தனை பண்ணுறது. இதை நான் நிராகரணம் பண்ணாமல் இருக்கட்டும், நான் மறந்து போகாமல் இருக்கட்டும் அப்படியெல்லாம் வேதமே பிரார்த்தனை பண்ணுறது. அப்படி இருக்கிற ஒரு நிலையை நமக்கு கொடுக்கட்டும். இந்த ஒரு சத்சங்கத்தில் கலந்துண்டு கொஞ்ச நேரம் ஞானேஸ்வரி பேசி கேட்கணுங்கிற ஆசை இருந்ததும் நடந்தது. இன்னைக்கு இங்கே கொஞ்ச நேரம் நமக்கு தெய்வீ குணத்தை அனுபவிக்கிறதுக்கும் பகவான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். எதிர்ச்சையாக இங்கே ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமத்தில் சிவானந்த சுவாமியோட சந்நியாசா சென்டினரிங்கிற ஒரு ஒகேஷனில் வந்திருக்கேன் பிரவச்சனத்துக்கு. அந்த டைம் பார்த்து இங்கே எதுவும் நடந்ததுனால ரொம்ப ஈஸியாக நடந்துடுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக அவளை பார்த்து அவள் பேசி கேட்ட ஆனந்தத்தில் நானும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்